பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என்நக்கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரையும் லேகியில் இருக்கிறது என்பதாக. என்நக்கோரி என்ஹக்கோரே என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் அநேக நியாயாதிபதிகளை கர்த்தர் இக்கட்டு காலத்தில் எழுப்பினார். ஆனால் சிம்சோன் மாத்திரமே அவனது பிறப்பிற்கு முன்பே இஸ்ரவேலை ரட்சிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன். அனைத்து நியாயாதிபதிகளிலும் சிம்சோன் மாத்திரமே நசரேயன். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் சுமார் 7 முறை கர்த்தருடைய ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவற்றில் 4 இடங்களில் சிம்சோனை குறித்து சொல்லப்பட்ட சம்பவங்களில் எழுதப்பட்டுள்ளது. இப்படி சிம்சோன் கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார். ஒவ்வொரு ஜெயத்திற்கு பிறகும் சில சோதனைகள் வருவதை வேதாகமத்தில் பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை தாண்டி வந்தார்கள். அப்பொழுது மிரியாம் போன்றவர்கள் பாடல்கள் பாடி கொண்டாடினார்கள். அதற்கு அடுத்தபடியாகவே அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அதுபோல எலியாவை பாருங்கள். வானத்திலிருந்து அக்னியை வருவித்தவன் அதன் பிறகாக ஏசபேலுக்கு பயந்து சூறைச்செடியின் கீழ் படுத்துக் கொண்டான். அதுபோல தான் சிம்சோனும் மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்தவன். பெலிஸ்தியர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவன். அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணினவன். ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று போட்டவன். இந்த வெற்றிக்கு பிறகு வனாந்திரத்தில் தண்ணீர் கிடைக்காமல் தாகத்தால் வறண்டு போயிருந்தான். தன்னுடைய ஜீவன் போகும் அளவிற்கு தண்ணீர் கிடையாமல் தவித்தான். அவ்வேளையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில் விழ வேண்டுமோ என்றார். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். மோசே கன்மலையை அடித்தபோது தேவன் தண்ணீரை கொடுத்தார். அதுபோல சிம்சோனுக்கும் தாகம் தீர்க்கும் தண்ணீரை கொடுத்தார். அந்த தண்ணீர் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இந்த நிகழ்வை ஆவிக்குரிய தாகத்தில் இருப்பவர்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கும் கிறிஸ்துவின் ஒரு மாதிரியாக காணலாம். சாத்தியமற்றதாக தோன்றும் சூழ்நிலைகளில் ஆண்டவர் தனது மக்களுக்கு தண்ணீரை கொடுப்பது அவருடைய வல்லமையை குறிக்கிறது. சாத்தியமற்ற சூழ்நிலையில் உங்களுக்கு உதவவே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். சிம்சோன் தண்ணீரை குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஜீவ தண்ணீரை குடிப்பவர்களுக்கு தான் என்றென்றைக்கும் வாழ்வு. ஆண்டவர் தனக்கு தாகம் தீர்த்த இடத்திற்கு என்நக்கோரி என்று சிம்சோன் பெயரிட்டான். என்நக்கோரி என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அவர்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீரா என்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். ஆவிக்குரிய தாகம் உங்களுக்கு இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகம் காணப்படுகிறதா? அந்நிய பாஷையில் பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்த உங்கள் உள்ளம் தாகத்தோடு வாஞ்சிக்கிறதா? ஆவிக்குரிய வரங்களை அபியாசப்படுத்த உங்கள் உள்ளம் தாகத்தோடு துடிக்கிறதா? ஆவிக்குரிய கனி உங்கள் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்று தாகம் கொண்டவர்களாய் இருக்கிறீர்களா? அப்படி என்றால் என்நக்கோரி பரிசுத்த ஆவியானவர் உங்கள் எல்லா தாகங்களையும் தீர்ப்பார். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் உயிரடைவீர்கள். நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகம் செய்து வல்லமையாக பயன்படுத்துவார். உங்கள் தாகங்களை எல்லாம் அவர் தீர்ப்பார். என்நக்கோரி உங்களோடு காணப்படுவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, ஒருவன் தாகமாயிருந்தால் அவன் என்னிடத்தில் வர கடவன் என்று சொன்னீர். ஜீவ தண்ணீரினால் எங்கள் தாகத்தை தீர்க்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறீரே, அதற்காய் நன்றி. ஆவியானவர் தாமே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் அபிஷேகித்து நன்மைகளினால் நிரப்பி இவர்களோடு உடனிருந்து நடத்துவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வாக்கு கொடுத்த தேவன், உம்முடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்களிலெல்லாம் ஒரு வெற்றியை கட்டளையிடுவீராக. போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஒவ்வொருவரையும் உடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.